ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 1 கிலோவில் சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை வகை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணி மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பையும் போட்டால் நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். நம்ம தேவைக்கேற்ப பார்த்துக்கிட்டு உப்பு போடுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டாச்சு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இன்னொரு தடவை போடுவோம். ஏன்னா உப்பு பார்த்துக்கிட்டு செக் பண்ணி போடுறதில் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி இப்போ ஆட் பண்ண மாட்டோம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ தான் நம்ம தக்காளியே போடுவோம். எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு லேட்டாக தான் தக்காளி போடுவோம். வெங்காயம், நம்ம பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் நல்லா வதங்கினோடனே தான் தக்காளி போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கார மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா தூள் எல்லா தூளையுமே கட் பண்ணி சேர்த்து ஒரு தட்டில் வச்சு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா பாக்கெட் காமிக்கலை. நம்ம ஏற்கனவே சிக்கன் பிரியாணி வீடியோவில் இருக்குது, வேணால் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டனால எல்லாத்தையும் காமிக்கலை. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கறியை ஆட் பண்ணி நல்லா கறியை கிண்டி விட்டுறலாம். நம்ம அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினா தழை சேர்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் பிரியாணி வீடியோ போட்டனால அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எடுக்கலை. பாருங்கள், புதினா தழை சேர்த்தாச்சு. புதினா போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சிக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கோம். அதனால் நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். எப்படின்னா 1 கிலோவுக்கு அந்த டப்பா, பெரிய டப்பா, அதுக்கு கொஞ்சம் தண்ணி இப்போ ஊற்றி செத்த நேரம் மூடி வச்சுருவாங்க. அந்த கறியில் எல்லா மசாலாவும் இறங்கி இருக்கிறதுக்காக செத்த நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீதி தண்ணியை ஊற்றுவாங்களே. எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டர் எப்பயுமே அப்படி தான் செய்வாங்க, எங்கள் அம்மாவும் அப்படி தான் செய்வாங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவாங்க. கொதிக்க விட்டுட்டு அதில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு செத்த நேரம் மூடி வச்சுருவாங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் மீதி தண்ணியை ஊற்றுவாங்களே. பாருங்கள், மீதி 2 டப்பா தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்த உடனே தான் நம்ம அரிசி கழுவி வச்சுருக்க அரிசியை நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். நாங்கள் பெரிய அடுப்பில் தான் செஞ்சோம். நாங்கள் எப்பயுமே விறகு அடுப்பில் தான் செய்வோம். பிரியாணிலாம் செய்யறதா இருந்தால் தம் போட ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் வெளியே கிளம்புறதுனால அப்பா ஹோட்டல் அடுப்பு இருந்தனால அதுலேயே செஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நல்லா இப்போ நம்ம பிரியாணிக்கு கழுவி வச்சுருக்க அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுறலாம். நம்ம அரிசி போட்டு கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்தா வேகவே இல்லை. பாருங்கள், வெளில ஹோட்டலுக்கு வச்சுருந்த அடுப்பில் செஞ்சோம். அது திடீர்னு சிலிண்டர் காலி ஆகிடுச்சி. அப்படியே பாருங்கள், லைட்டாக தான் வெந்திருக்கு. அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ உள்ள அடுப்பில் வச்சு தான் நம்ம
தம்லாம் வைக்க போகிறோம் பாருங்கள். அதுக்கு தான் அடுப்பில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வெளில கிளம்புறதுனால கேஸ்லேயே செஞ்சோம், அப்பாவுடைய கேஸில். அதுவும் தீந்துருச்சு. அதுக்கப்புறம் உள்ள அடுப்பில் வச்சாச்சு. வீட்டு கேஸில் வச்சு மீதி வேலையை ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா அரிசி வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அந்தாண்ட தோசைக்கல்ல பற்ற வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வாழை இலையை போட்டு மூடிக்கலாம். இதில் பாருங்கள், வாழை இலையை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தம் வைக்கலாம். அந்த தோசைக்கல் மேலே நம்ம எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு தட்டு போட்டு இது மேலே நம்ம வெயிட் ஏதாச்சும் தூக்கி வைக்கலாம். எங்கள் அக்கா அப்படியே முழு குடத்தையும் தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ பிரியாணி நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அக்கா வேறு கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்களா, அடுப்பு வேறு அவங்களுக்கு எட்ட மாட்டேங்குது வேறு. அதுக்கு தான் அடுப்பில் வச்சிடுறது. கிச்சன் மேடை அவங்களுக்கு எட்டலை. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், வெந்துச்சா செக் பண்ணுறாங்க. நல்லாவே வெந்துருச்சு. இருந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட பார்த்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பரிமாற போகிறோம். அடிக்கடி நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறதுனால இந்த வாட்டி அதிகமாக டீட்டெயிலாக காட்டாமல் சும்மா காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். பிரியாணி ரெடி. சண்டே சமையல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.